ம். கிளான் லீடர் கிட்ட போய் சொல்றாங்க, கிளான் லீடர் இந்த மாதிரி வந்து எனக்கு ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி ஹேக் போட்டுட்டு டீம் அப் பண்ணிட்டு என்னை வந்து என்னோட மிஷனை ஃபோக்கஸ் பண்ண விடாம ஒருத்தங்க பண்றாங்க, அவங்கள ம். நீங்க கேள்வி கேளுங்க, அவங்க எனக்கு எனக்கு வந்து நியாயம் கொடுங்க அப்படின்னா இவங்க மதன் சார்ட்ட தான் கேட்டாங்க. ஓகேவா? ம். 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 யுவன் கிட்ட கூட இல்ல, மதன் சார் கிட்ட கேக்குறாங்க. அப்போ ம். கையோபி இப்ப வரைக்கும் கையோபி பிடிஎஸ் கிடையாது, அப்கமிங் பிடிஎஸ் தான். கரெக்ட்டுங்களா? அப்போ ஆமா. அப்கமிங் பிடிஎஸ்ல இருக்க ஒரு பிளேயருக்காக நைட் 3 மணி சேவியர் ப்ரோ, 1 மணி 2 மணி இல்ல, நைட் 3 ம். மணி ம். லைவ் முடிச்சிட்டு வந்து மதன் ம். ப்ரோ வந்து லைவ் முடிச்சிட்டு விடிய காலை 3 மணிக்கு யாருக்காக வராங்க? நீங்க சொன்ன இதே பிச்சைக்காரன் வராங்க. வந்து ம். ஏன்டா உனக்கு என்னடா மிஷன், அவர் கேட்ட கேள்வி, உனக்கு என்னடா மிஷன் அப்படின்னு கேட்டாரு. ம். டாப் 5 வர்றது ப்ரோ அப்படின்னு யுவன் ஓபி சொல்றாரு. ம். ஓகேங்களா? அப்ப வந்து இதே அபி உனக்கு என்னடா? எனக்கு டாப் 1 போகணும்னா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. கையொப்பி உனக்கு என்னடா மிஷன்? டாப் 2 போறது, டாப் 1 போறது அப்படின்னு சொல்றாங்க. ம். ஓகேவா? ம். அப்போ அப்ப மதன் ப்ரோ வந்து என்ன சொல்றாங்க, யுவன் உனக்கு மிஷன் டாப் 5 தானே, நீ கீழே இறங்கு, நீ அவங்களோட ம். இதுக்கு வந்து போட்டி போடுற. அபியோபி ம். உன்னோடது வந்து கேஷுவல் மிஷன் தானே, நீ மேல போ, ம். நீ வந்து புஷ் பண்ண, ஒரு வாரம் உனக்கு டைம், நீ புஷ் பண்ணி ம். நீ முன்னாடி போ, நீ ஸ்கையோபி இது பண்ணிக்கோ, பிரச்சனை கிடையாது. ம். ஸ்கையோபி ம். நீ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காத, நீ புஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப வந்து ம். இல்ல, அப்ப வந்து யுவன் என்ன பதில் சொல்றாருன்னா, இல்ல அது கிடையாது, அப்படி கிடையாதுன்னா நான் ஹேஷ் டூ போவேன். அப்பயும் மதன் சார் கேக்குறாங்க, ஏண்டா ம். உலகத்திலேயே டாப் 2 டாப் 1 மிஷன் இருந்தாலும் ஓகே, டாப் 3 மிஷனா டாப் 2 மிஷன் சொல்றியே என்னடா அப்படின்னு கேட்டு சிரிச்சாங்க. ஓகேவா? ம். அப்ப ம். அதுக்கு எந்த பதிலும் யுவன் ஓபி சைட்ல இருந்து இல்லண்ணா நான் புஷ் பண்றேனா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ம். இவர் திருப்பி சொல்றாரு, இல்லண்ணா இவங்க டீம் அப் பண்ணி 1 2 3 சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு ம். கையொப்பி சொல்றாங்க. ஓகேவா? ம். அப்போ ம். மதன் ப்ரோ கேக்குறாங்க, தெளிவா கேக்குறாங்க, யுவனோபி நீ ஹேக் போட்டிருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. அப்பவே ம். ம். ஹேக் ம். போட்டிருக்கேன் நான் சொல்றது, டிவைஸ் செக் வந்தது 6 மாசத்துக்கு அப்புறம். 6 மாசத்துக்கு அப்புறம். ஆமா. டிவைஸ் செக்குக்கு ம். முன்னாடி டிவைஸ் செக்குக்கு முன்னாடி இந்த ஹாரி பாட்டர் 4.0 ஈவென்ட்ல இது நடக்குது, கேஷுவல் மிஷன்ல இது நடக்குது, செப்டம்பர் அக்டோபர்ல நடக்குது. ம். ஓகேங்களா? ம். தீபாவளி எப்ப நடக்குது இது? இது வந்து எத்தனை மணிக்கு நடக்குது? விடிய காலம் 3 மணிக்கு. யாரோ ஒரு பிச்சைக்காரன் கையொப்பிக்காக அவ்வளவு பெரிய லெஜண்ட் மதன் ப்ரோ வந்து கேக்குறாங்க. எனக்கு இன்னைக்கு ம். எனக்கு கண்ணுதான் கலங்குது. ஏன்னா இவருக்காக வந்து கேட்ட மதன் ப்ரோக்கு இவர் நிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது ப்ரோ? அப்ப கேக்குறாரு, அப்ப இவன்ட்ட கேக்குறாரு மதன் ப்ரோ, நீ ஹேக் போட்டிருக்கியாடா அப்படின்னு கேக்குறாரு. உடனே ம். இல்ல ப்ரோ, நாங்க நிஜமாதான் ரஜிட்டா தான் புஷ் பண்றோம், அதெல்லாம் இல்ல ப்ரோ, அப்படிலாம் கிடையாது ப்ரோ. அப்பயும் ம். மதன் ப்ரோ ஒரு வார்த்தை சொன்னாரு, ம். யுவன் நீ மட்டும் ஹேக் போட்டேன்னு தெரிஞ்சதுன்னா நான் உன்னை அப்படியே முடிச்சு விட்டுற வேண்டாம். தேவையில்லாம ம். ஒரு ஏழை பையன், இதே வார்த்தையா சொன்னாரு, ம். தேவையில்லாம ஒரு ஏழை பையன் வயிற்றுல அடிக்காதீங்கடா, அவனை முன்னேற விடுங்க. கையோப்பி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்கிட்ட கொண்டு வந்துட்டு இருக்காத, நீ உன் வேலையை ம். பார் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பஸ் ஆயிட்டாங்க. முடிச்சிட்டாங்க. அப்பவே இதுதான் முடிச்சிட்டாங்க. யுவனோபி சொன்ன. அப்பவே இது முடிஞ்சிருச்சு, இது ஆஃப்லைன் மீட்டிங். ஏன்னா இது வந்து கிளான் பத்தி மதன் ப்ரோ வந்து எப்பயுமே இது ராணுவ கட்டுப்பாடு. கரெக்டா? அங்க சில நடக்கிறது விஷயங்கள எதுவுமே அவர் அப்படிதான் வெளியே பண்ணுவாரு. வராது. அப்படிதான் பண்ணுவாரு. அவரு ம். ஆமா, அவர் பண்ண நல்லது எதுவுமே வெளியே வராததுக்கு காரணம் அவர் டிக்னிஃபைடா இருந்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக. இங்க இருக்க ம். எல்லாருக்குமே ஏதான சொல்றேன்னா பிடிஎஸ்லயே இல்லாத ஒரு ஸ்கையோபி. ஓகேவா? அப்கமிங் ம். பிடிஎஸ்ல ட்ரையர்ஸ்ல கிளாசிக்கலா பாஸ் பண்ணாங்க, டிடிஎம் தெரியல, ஓட்டிங்லயும் தோத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அப்கமிங் பிடிஎஸ்ல 2.5 வருஷமா டெஸ்டிங்ல தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்கையோபிக்கு முன்னாடி வந்து நியாயம் கேட்ட இதே மதன் ப்ரோ தான். ம். ஓகேவா? எல்லாருக்கும் இவருக்கே இவ்வளவு பண்ணிருக்காங்கன்னா மித்தவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பண்ணிருப்பாங்க. சரி ஓகே, நான் சொல்றேன், கரண்ட் கான்ட்ரவர்சிக்கே வருவோம் சேவியர் ப்ரோ. சாரி ஸ்கையோபி, நான் அது பேசி தான் ஆகணும், மன்னிச்சிருங்க. கரண்ட் கான்ட்ரவர்சி ராட்ரிக் ப்ரோக்கு இவ்வளவு நடந்துச்சா? கரெக்டா? ஆனா ம். ராட்ரிக் ப்ரோ இன்ன வரைக்கும் மதன் ப்ரோவை தப்பா பேசவே இல்லை, பேச வரலன்னு தான் சொல்றாரு. ஏன்னா கையோப்பியே ம். இவ்வளவு பார்த்தா அவரு ராட்ரிக் ப்ரோவை எவ்வளவு பார்த்திருப்பாரு? ம். தப்புதான், நடந்தது எல்லாம் தவறுதான். ஆனா இந்த இடத்துல எல்லாரும் வந்து மதன் ப்ரோ எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் பேசுறாங்களே தவிர ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு யாருமே பேசுறது இல்லையா ப்ரோ? எனக்கு என்ன ஐ ஸ்டில் இது நாட் மதன் எனக்கு ப்ரோ புரிய எதுவுமே எக்ஸ்போஸ் மாட்டேங்குது. பண்ணவே இல்லையே. என்ன எக்ஸ்போஸ் பண்ணாரு? அவர் எதுவுமே எக்ஸ்போஸ் கரெக்ட், பண்ணல. அந்த எதுவுமே பண்ணல ஆடியோவே அவரு. வந்து இல்ல இல்ல அந்த அவரு தெளிவா ஆடியோவே சொன்னாரு. வந்து
அந்த ஆடியோவே வந்து மதன் ப்ரோவும் போடல, நானும் போடல. அந்த ஆடியோ வந்து ஃபர்ஸ்ட் ப்ளே ஆனதே வந்து அது வந்து யார் வந்து ரொம்ப வேற ஏதோ பாதிக்கப்பட்ட ஒரு யாரோ சொல்றாரோ போட்டாங்க. அவர் லைவ்ல தான் அவர் வந்து எக்ஸ்போஸே பண்ணாரு. வேற யாருமே எக்ஸ்போஸ் பண்ணல. எனக்கு ஆடியோ ஓகே, அனுப்புங்கன்னு அவரே அந்த கேட்டு இடத்துல வாங்கினாரு. அவரே அவர் லைவ்ல போட்டு ப்ளே பண்ணாரு. வேற யாரும் அந்த ஆடியோவை எக்ஸ்போஸ் பண்ணவே இல்லை. கரெக்ட். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நைட்டோட நைட்டா யாருக்கும் தெரியாம 4 பேரை கிளான விட்டு வெளிய அனுப்பிச்சாச்சு. 4 பேரோ எத்தனை பேரோ எனக்கு அவரு ஞாபகம் இல்ல. வெளிய அவரு அனுப்பிச்சிட்டாங்க. ஓகேவா? எப்பவுமே ஆ அதைத்தான் பண்ணுவார். அவர் எப்பவுமே அதை தான் பண்ணுவார். உன் மேல ஏதாவது ஒரு அலிகேஷன் இருக்கு அப்படின்னா கரெக்ட். நீ டைரக்டா இதுதான் சொல்லி வெளியில அனுப்ப மாட்டாரு. நீ அப்படியே சைலண்டா போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா விட்டுருவாரு. அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. இவங்க அவங்க வேலையை பார்த்துருவாங்க. இப்போ 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 நம்ம கரெக்ட். நம்ம நம்ம வந்து டீப்பா அந்த சப்ஜெக்டுக்குள்ள போனோம். இப்பவும் சொல்றேன். இப்ப அங்க வந்து கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறது இங்க இருந்து போனவங்க கிடையாது. அவங்களுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க தான். கரெக்ட். அவங்க தான் வந்து இந்த பர்ஃபெக்ட்லி. இல்ல கான்ட்ரவர்சி ஈவன் எப்போ நான் கிரியேட் ராட்ரிக் ப்ரோ பண்ணிட்டே இருக்காங்க. இல்ல சேவியர் ப்ரோ. கரெக்ட். நான் இன்னொன்னு சொல்றேன். ராட்ரிக் ப்ரோவை வெளிய அனுப்பிச்சிட்டாங்க. வெளிய அனுப்பிச்சோனே இது அது அது பேர் என்ன டைட்டில் வச்சது கிக்ட் அவுட் ஆஃப் பிடிஎஸ்னு வச்சதும் ம், ராட்ரிக் ப்ரோ தான். ம், அத திருப்பி லாபியில கூப்பிட்டு ஏன்டா ராட்ரிக்கு இதெல்லாம் பேசுற, நீ எத்தனை தடவை போயிருக்க வந்திருக்க, இதெல்லாம் வந்து ம், நீ எதுக்குடா போடுற, இதை விட்டுரு அப்படின்னு அப்பயும் மதன் ப்ரோ சொன்னாங்க. ஓகேவா? ம், இல்லடா வேற ம், விஷயம் இருக்கு, வேற இது இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இல்ல நீ வந்து லைவ்ல சொல்லுன்னு சொன்னது ராட்ரிக் ப்ரோ தான். அப்பயும் சொல்றாரு ம். ஃபேமிலி இன்வால்வ்டா, பொண்ணு இன்வால்வ்டா, நீ வந்து இதை ஆமா. பேசக்கூடாதுடா, நான் இது நீ போய் வாட்ஸ்அப் கெஞ்சினாரு. நான் அந்த லைவ் பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளவு நேரம் கெஞ்சினாங்க. ஒரு பொண்ணு ம், இன்வால்வ், அதெல்லாம் நீ வந்து கேட்க கூடாது ராட்ரிக்கு, நீ போய் வாட்ஸ்அப் ராட்ரிக்கு, நீ இது பண்ணு ராட்ரிக்கு, அது பண்ணு ராட்ரிக்குன்னு ஒரு பெரிய மனுஷன் அவ்வளவு கெஞ்சினாரு. இல்ல இது நீ இது லைவ்ல எல்லாம் தான் சொல்லணும் அப்படின்னு இது சொன்னது எல்லாமே ராட்ரிக் தான். பேசின அப்புறம் கூட எனக்கு வந்து அந்த ஸ்பான்சர் இப்ப வரணும். எனக்கு அந்த ஸ்பான்சர் வந்து இப்ப வந்து சொல்லணும். எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். டிஸ்கார்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ஸ்பான்சரை வர வச்சு அவரை பேச வச்சதும் அவங்க தான். இவர் கிடையாது. கரெக்ட். கரெக்ட் மாத்திரம் இப்போ கிடையாது. இப்போ இதுல இத்தனைக்கும் இவர் நான் வந்து இன்னொன்னு சொல்லிக்கிறேன் ப்ரோ. ஜேபிஆர் ப்ரோ, இன்னொன்னு சொல்லிக்கிறேன். ம், இப்போ ம். என் ஜிஎஃப் வந்து ஏன் பேசுறாங்கன்னா, இந்த அலிகேஷன்ல அவங்க இன்வால்வ்டு, கரெக்ட்டுங்களா? ஆமா, இப்போ ஆமா, கண்டிப்பா. நான் மறைச்சு வச்சு இப்போ பேசினா, நீங்க போய் நான் கனெக்ட் ஏதோ மறைச்சு ஆகுறீங்கன்னு நான் பேசுறேன் சொல்றேன். ம், பேசுறேன்ட்டு பேசுவாங்கன்றதான் என் ஜிஎஃப் இல்ல எல்லாம் இப்போ எக்ஸ்பிளைன் இப்போ பண்ணிட்டு நான் விட்டேன். இப்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்றது நீ பண்றதை விட உன் கேர்ள் ஃப்ரெண்டு எக்ஸ்பிளைன் பண்றதுதான் கரெக்ட். ஏன்னா இதுல வந்து யார விக்டிம்னா உன் கேர்ள் ஃப்ரெண்டு தான் டார்கெட் பண்ணிருக்காங்க இல்லையா? நான் தான் இவங்க தான் விட்டேன். வந்து மிஷின் கொடுத்து வாங்கினாங்க ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ உன் கேர்ள் ஃப்ரெண்டு எக்ஸ்பிளைன் பண்றதுதான் கரெக்ட். இது ம். வரைக்கும் வந்து நீட்டா எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் நம்ம இவ்வளவு சைடு தெளிவா என்னென்ன பண்ணுவேனான்னு கூட இருக்குன்றத சத்தியமா இல்ல வந்து தெரியாது. தெளிவா இவ்வளவு தெளிவெல்லாம் நான் பண்ணிருக்க காட்டியாச்சு. மாட்டேன். ம். இட்ஸ் ஓகே. ப்ராப்பரா எக்ஸ்பிளைனும் இட்ஸ் பண்ணியாச்சு. ஓகே. நான் இல்ல சொல்றேனே. தேவி ப்ரோ நான் ம், இல்ல நீ நான் இதை ஸ்டார்ட் மட்டும் பண்றல. சொல்லி சொல்லுங்க. முடிச்சேன். நான் என்னென்னலாம் பார்த்தனும் நடக்க சினாரியில் என்னோட நான் வந்துட்டேன், பேசிட்டேன். ஏன்னா இது வந்து மதன் ப்ரோக்கு சத்தியமா பிடிக்காது. ஒர்க் பிளேஸ் வேற, ஃபேமிலி வேற. ம், இதுதான் அவர் வந்து எப்பயுமே சொல்றது. ஒர்க் ஆமா, பிளேஸ்ல ஃபேமிலி ஆமா. கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது ம், வந்து மதன் ப்ரோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஓகேவா? அதை மீறி அவரோட கட்டுப்பாடை மீறி பேசுற இதுக்கு எனக்கு பின்விளைவு என்ன வரும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு ம், வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னதோட பின்விளைவை நான் இன்னைக்கு அனுபவிக்கிறேன். இன்னைக்கு ம், சொல்றது, ம், இன்னைக்கு நான் அவர் பேச மீறி வந்துட்டேன். இன்னைக்கு என்ன அனுபவிக்க போறேன்னு எனக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும். ஓகேங்களா? இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ம், மதன் ப்ரோ வந்து அவரோட பர்சனலுக்காக ராட்ரிக் ப்ரோ பர்சனல் பேசல. சாயோபி ப்ரோக்கு சப்போர்ட் பண்ணி தான், அதுவும் ம், ஸ்பான்சர் சொன்னாங்கன்னு சொல்லி தான் இதை சொன்னாங்க. வெளியில எந்த விதத்திலயும் ராட்ரிக் ப்ரோ வந்து கீழே தள்ளணும்னோ எது பண்ணணுமோ அவர் இன்டென்ஷன் கிடையவே கிடையாது. அது ராட்ரிக் ப்ரோக்கும் தெரியும். அதனாலதான் அவருக்கு இன்ன வரைக்கும் அவரை பேசுறது கூட மனசு வர மாட்டேங்குது. ஓகேயா? ம், அப்ப ம், எல்லாமே ம். பண்ணுன்னு சொன்னது யாரு? ராட்ரிக் ப்ரோ தான். அப்ப தப்பு ராட்ரிக் ப்ரோ மாதிரி இருக்குது. ஏன்னா இத தனியா பேசிக்கலாம்டா அப்படின்னு சொல்லும் போது எந்த நீங்க லைவ்ல ஹேட்ரேட் சேட்டும் பேசுங்க போடாதீங்க கைஸ். அப்படின்னு சொன்னது எனக்கு ராட்ரிக் ப்ரோ எல்லாம் மேலே நல்லா இருக்கும், தெரியுது. எல்லாரும் நல்லா இருக்கட்டும். ம், நடந்துருச்சு. இது ராட்ரிக் ப்ரோ இஷ்யூ. சரியா? சாக்கப்ரோ இஷ்யூக்கு வருவோம். ஓகேவா? இப்போ வந்து ம், ஸ்ட்ரீம் ஸ்னைப் பண்ணி வீடியோ போடுறது, கண்டென்ட் போடுறதுதான் ஃபேக்ட். கரெக்ட்டுங்களா? அதுதான் வந்து ம், ரொட்டீனா நடந்துட்டு இருந்தது. ஆமாங்களா? ம். அப்போ ஆமா. என்ன நடக்குது? டோரா ஆண்டோட இவரு கூட ஒரு தடவை போயிருப்பாரு. அப்போ வந்து வேற பேர்ல வேர்ல்ட் ரெக்கார்டு WR62ன்னு ஒரு ஐடியில அந்த கப்பலுக்கு மேல போவோம்ல, அந்த ஈவெண்ட்ல ம், வந்து துரத்தி அடிப்பாங்க. யாரு? டோராவும் டொட்டோவும். இவர் ஒரு நாக்கு வச்சிருவாங்க. மதன் வந்து ம், போவாங்க, அடிச்சிருவாங்க.
திட்டுவாங்க. இது நார்மலா கண்டென்ட் விழுந்துட்டே இருந்துச்சு சரிங்களா. ம் அப்ப ம் சாக்கோ ப்ரோவும் ஒரு இடத்துல சாக்கோ ப்ரோ வேற யாரெல்லாம் விளையாண்டாங்க ஞாபகம் இல்ல, அவங்க எல்லாம் ம் இருக்கிறாங்க. இதே மாதிரி டோராவோ மெஜிஷியன் தொட்டோ யாரும் எனக்கு தெரியல, 4 பசங்களே ஏதோ ஒரு பசங்க வந்திருக்காங்க. வந்து அடிச்சு போட்டாங்க, மதன் ப்ரோ செத்துட்டாங்க. மதன் ப்ரோ ம் ஸ்பெக்டேட் பண்றாங்க, சாக்கோ ப்ரோ அடிக்கலன்னு மதன் ப்ரோ ஃபீல் பண்றாங்க. அப்போ ம் மதன் ப்ரோ கோவம் மாறாங்க, ஏன்னா கண்டென்ட் வீடியோ வர்றது மதன் ப்ரோ பேர்ல கரெக்ட்டுங்களா. ஆம் சாக்கோ ப்ரோ ஆமா கடந்து போயிடுவாங்க. ம் ஆனா கண்டென்ட் வர்றது மதன் ப்ரோ பேர்ல. அப்போ மதன் ப்ரோ கேக்குறாங்க, டி நீ வேணும்னே பண்ணியா, ஏன்னா எப்படி லாபி கனெக்ட் பண்றாங்க எல்லாமே லைவ்ல தான் ஜெயியர் ப்ரோ இருக்கு, ஆமா வேணும்னே பண்ணியா, ம் நீ லைவ்ல கனெக்ட் பண்ணியா, எப்படி கனெக்ட் பண்ண, எப்படி லாபி வருது, உனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும், நீ இதை ம் பண்ணாத ம். அப்படின்னு சொல்லி சாக்கோ ப்ரோட்ட சொல்றாங்க. சாக்கோ இது ப்ரோ எப்போ வந்து இல்ல இது மதன் ப்ரோ, வந்து இல்ல மதன் ப்ரோ ஆறு சொல்றாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது அது. இல்ல இப்ப நடந்துச்சு, இப்ப சாக்கோ ப்ரோ வெளியே போறதுக்கு முன்னாடி